Hi, this is blackbuddytamil. Today vlogs about நம்ம டோக்கியோவில் இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. டேய் என்னடா எறும்பு போயிட்டுருக்குது, அடா பாவிகளா, ஐயோ உள்ளே கூடு கட்டி இருக்கும் போலுக்க. சரி, இதை நம்ம அப்புறம் வந்து கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை லட்ச ரூபா பைக்கை வந்து வாங்கினாலும் சரி, இந்த மம்மிகளுக்கு வந்து அது துணி காய போடுற இடம் தான். ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காய போட்டிருக்காங்க. எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க, இதிலே இருக்கட்டும். ஸோ டோக்கியோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 2975 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த பைக் தான் வந்து இந்த பிளாக் கலர் வெர்ஷன் 3 R15 வெர்ஷன் 3. ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 800 சம்திங் வந்து ஓடி இருக்குது. ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து போக போகிறோம். அண்ட் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். 853 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளோட R15M, அதாவது R15 வெர்ஷன் 4. ஸோ இந்த பைக் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கலாம், பட் பல பேரோட ட்ரீம் பைக் வந்து அதுதான் வெர்ஷன் 3. ஸோ இந்த பைக்கை பற்றி தான் பல இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். நான் அப்படியே வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விட போகிறோம். ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் எப்படி ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a 2D riding round, ripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce with a 2D. பல பேரோட ட்ரீம் பைக்கான வெர்ஷன் 3 தான் இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பைக் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, புதுசாக தான் எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வெர்ஷன் 3 வந்து இனிமேல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வி. நம்மளோட கம்யூனிட்டி டேப்லையாக இருக்கட்டும் அண்ட் வீடியோஸாக கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், ப்ரோ அப்போ வெர்ஷன் 4 இந்த வெர்ஷன் 3 வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா ப்ரோ, ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இல்லையா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஒரு 95% வந்து வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் பண்ணியிருக்கான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா வெர்ஷன் 4 வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா. ஸோ வெர்ஷன் 3 வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இப்போதைக்கு. அப்படின்னா இப்போ இந்த பைக் வந்து எடுக்கவே முடியாத நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எடுக்க முடியும் நண்பா. எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஸ்டாக் இருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு ஷோரூம்ஸ்லேயும் வந்து புது பைக்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கும்ல. அவங்கவுங்க வந்து 5, 10, 15, பெருசாக இருந்தால் வந்து 20 அப்படிலாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. சின்னதாக இருந்தால் வந்து ஒரு 4வது வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்ச பைக்ஸ் மட்டும்தான் வந்து இனிமேல் வந்து சேலில் வந்து இருக்கும். ஸோ வெர்ஷன் 3 தான் வாங்க போகிறேன், கண்டிப்பாக வெர்ஷன் 3 தான் புதுசு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவுமே போய் வாங்குறது ரொம்ப 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 நல்லது. பட் என்னை கேட்டிங்க அப்படின்னா வந்து வெர்ஷன் 3 வாங்கணுமா வெர்ஷன் 4 வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வெர்ஷன் 4ல். ஸோ நீங்கள் வெர்ஷன் 4 வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெர்ஷன் 3 மேலே தான் லவ் இருக்குது, கட்டுனா நான் வந்து வெர்ஷன் 3 தான் கட்டுவேன், இல்லைனா வந்து மொட்டை கட்டையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வெர்ஷன் 3 வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து செம்ம பைக்கு தான். ஐ திங்க் வந்து வெர்ஷன் 4ஓட வெர்ஷன் 3ல் வந்து என்ன கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக வந்து இருக்கும், கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும். வெர்ஷன் 4 லைட்டாக வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ வெர்ஷன் 3 தான் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி என்ன கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக வந்து இருக்குது. அண்ட் பிக்கப் ஆல்சோ வெர்ஷன் 3 வேறு லெவல் பிக்கப்பு. நீங்கள் வெர்ஷன் 4லலாம் வந்து வெர்ஷன் 3க்கும் வெர்ஷன் 4க்கும் வந்து நான் கூடிய விரைவில் வந்து ட்ராக் வந்து பண்ணுவேன். ஸோ ட்ராக் ரேஸ் யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ராகில் வந்து எப்படியும் வெர்ஷன் 3 தான் அடிக்க போகுது, அது எனக்கே தெரியும். ஏன்னா வெர்ஷன் 3 வந்து ஓட்டி இருக்குன்னா 152 வரைக்கும் வந்து பண்ணும், 152 வரைக்கும் வந்து தாராளமாக பண்ணும். ஆனால் நம்ம தலைவர் 148லேயே வந்து முக்குவார். அதனால் வெர்ஷன் 3 எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாள் தான் வெர்ஷன் 3 வந்து அவைலபிள் வந்து இருக்கும் புதுசாக எடுக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் எப்படி வெர்ஷன் 3 இறங்கும்போது வெர்ஷன் 2 வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வெர்ஷன் 4 இறங்கும்போது வெர்ஷன் 3 வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ரெக்வெஸ்ட்டு. இல்லை நண்பா, எனக்கு வந்து வெர்ஷன் 3 தான் வந்து ஆசை, பட்டு வாங்குற அளவுக்கு காசு இல்லை தலைவா இப்போதைக்கு, இன்னொரு 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெர்ஷன் 3 கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வெர்ஷன் 4 நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வெர்ஷன் 4 வந்து உங்களை வந்து ஏமாற்றாது, நல்லாவே வந்து இருக்கும். லுக் வைஸும் சரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும், அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க நண்பா, வெர்ஷன் 3 கிடைக்கலாலும் வெர்ஷன் 4 கிடைக்கும். அதே மைலேஜ், அதே ஸ்டைல், அதே லுக் எல்லாமே வந்து அதே மாதிரி இருக்கும். பவர் மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் டவுனாக இருக்கும், அதை மட்டும் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் தான் வந்து போயிட்டுருக்கோம். வெர்ஷன் 3யோட ஃபஸ்ட் சர்வீஸ் 856 கிலோமீட்டரில் வந்து இப்போ ஓடிட்டு இருக்குது. மேபி வந்து 860 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பட் அது 1000 தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. மேபி கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இப்போவே கொண்டு வந்து விட போகிறோம். ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டு இது கூட ரேஸ் போட முடியாது, ஏன்னா பையன் ரொம்ப வந்து பார்த்து வந்து வச்சுருக்கிறான். பட் வேறு ஒரு பைக் வந்து சொல்லியிருக்கேன் வெர்ஷன் 3, அது கூட வந்து ட்ராக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம வந்து ட்ராக் ரேஸ் வீடியோ போடும்போது அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ டோன்ட் மிஸ் தட் ட்ராக் வீடியோ, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ சர்வீஸ் போயிடலாம். எல்லாருமே வந்து ரோட்டை மறிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா எவ்வளோ பெரிய கொம்பா இருக்குது. சென்டராக தான் போகணுமோ, ஏதாவது ஒரு சரி வழி விட்டால் போயிடலாம். தலைவர்களா ரோட்டை மறிச்சிட்டா போகிறீங்க, இருங்க கிறிஸ்மஸ் வரட்டும், அவளை ஏற்ற அடித்து பிரியாணி போட்டு சாப்பிட்றதேன். ஆடுங்களா கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான்லாம் வரட்டும், கொம்புலேருந்து வால் வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்றதும். அவ்வளோ வெறும் புரட்டாசி மாதம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஷோரூம் வந்தாச்சு, கொண்டு போய் விட்டு ஃபஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்ல வேண்டியதான். சர்வீஸ்க்கு வண்டி நிறைய இருக்கக்கூடாது. இங்கேயே வெர்ஷன் 3 எத்தனை நிற்குது? 2 4 தான் நிற்குது. சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நண்பா. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட் ஆயிடுச்சு. நான் வந்து மத்தியானம் கொண்டு போய் வந்து விட்டேன் வண்டியை. பட் கொஞ்சம் டிலே ஆகி வந்து 5 o'clock தரேன்னாங்க, 6 o'clock தந்துட்டு வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் வர்றதுக்கு வந்து ஃபுல் நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. ஸோ பில்லோட விவரங்கள் எல்லாம் அதான் எவ்வளோ பில் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து என்னோடய ரூமுக்கு போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? V3யோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதோட பில்லு தான் நான் இப்போ வந்து கையில் வச்சுருக்கிறேன். ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 815 ரூபா வந்துருக்கு. நம்ம பைக்குக்கு எவ்வளோ வந்துச்சு, V4க்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 665 ரூபா வந்துச்சு. எப்படி இவ்வளோ அமௌண்ட் வந்து கூடிச்சு, 815 ரூபா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். என்ன அப்படின்னா, பைக்கை விடும்போது வந்து கேட்டாங்க, ப்ரோ ஃபஸ்ட் சர்வீஸ் தானே அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். செயின் லூப் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. நம்ம பைக்குக்கு வந்து நானே வந்து செயின் லூப் வந்து பண்ணிடுவேன். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் எனக்கு வந்து இன்ஜின் ஆயில் அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சு. இவனுக்கு வந்து இவன் செயின் லூப் அடிப்பானா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட். ஸோ செயின் லூப் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்ட்டேன். ஸோ அந்த செயின் லூப்புக்காக தான் 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அண்ணே செயின் லூப் பாட்டிலே 130 ரூபா தானே, 300 மில்லியோ 200 மில்லியோ, நீங்கள் 150 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செயினை வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரே அடித்து ஊற விட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் செயின் லூப் பண்ணுவோம். ஸோ அதனால் க்ளீனிங் ப்ளஸ் லூப்லாம் பண்ணுறதுனால இவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னாங்க. இருந்தாலும் 150 ரூபா என் மனசுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் படுது. ஒரு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சிடலாம், லூப் பாட்டில். நெக்ஸ்ட் டைம் இந்த தவறை செய்ய வேண்டாம் என்பதை நான் வந்து மனதிற்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. 815 ரூபா வந்து பில்லு வந்திருக்கு. பட் 665 ரூபா தான் பில்லு வந்து வந்திருக்கணும். என்னோடய வாயினால் வந்து எக்ஸ்ட்ரா 150 ரூபா அவனுக்கு லாஸ். ஸோ அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். லவ் யூ ஆல்.